الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மனித வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடி மிக்க ஒரு சூழலில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய நாட்டுடைய ஆட்சியாளர்களால் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறோம். பொருளாதார நெருக்கடி மிகுந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்வதால் அதனாலவும் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுறோம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பல்வேறு நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், கவலைகள், துயரங்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த சூழலில் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இதற்காக இஸ்லாமிய வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க சில நேரங்களை ஒதுக்கி, பொருளாதாரத்தை ஒதுக்கி எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம், அல்லது ஏதாவது போய் நல்ல மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம், நண்பர்களோடு சில மணி நேரம் உட்கார்ந்து பேசியாவது மன அழுத்தங்களை போக்கிக் கொள்ளலாம், இப்படி சந்தோஷத்திற்காக ஓடக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இஸ்லாமிய வட்டாரத்திற்கு வெளியே அல்லது முஸ்லீம்களாக பேரதாங்கியாக இருப்பவர்கள் கூட எங்களுக்கு சந்தோஷம் மதுவின் மூலமாக கிடைக்கிறது என்று, போதைப் பொருட்கள் மூலமாக கிடைக்கிறது என்று இப்படி போகக்கூடியவங்களையும் பார்க்குறோம். ஆனால் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கேயோ வெளியே இருக்கிறது, அது நம்ம தொலைச்சிட்டோம் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளே நமக்கு பல்வேறு மகிழ்ச்சியையும் வாழ்க்கை அழகானதும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நம்மை விட பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவங்க, அவங்களுடைய வாழ்க்கையே எந்த நிமிடத்தில் வேணாலும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படலாம் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், இந்த மாதிரி தருணங்கள்லாம் நபிகள் நாயகம் சிரித்தாங்களா, இந்த மாதிரி தருணங்களையெல்லாம் நபிகள் நாயகம் எப்படி இவ்வாறு அவங்களால அணுக முடிந்தது என்று
நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதமான பல்வேறு செய்திகளை பார்க்குறோம். அதை இந்த வார ஜும்மாவில் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பையெல்லாம் நெருக்கடிகள், எப்பையெல்லாம் கவலை வரும், நம்முடைய சந்தோஷத்தை துளைக்கும் என்றெல்லாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தருணத்திலெல்லாம் நபிகள் நாயகம் சிரித்திருக்கிறாங்க. இந்த தூதரிடத்தில் அல்லாஹ் அழகிய முன்மாதிரி இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த தூதர் இந்த நிலையை எப்படி அடைந்து கொண்டாங்க, இந்த மாதிரி சூழலில் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தாங்க, சிரித்தாங்க என்று நம்ம அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு சில சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தடவை சஹாபாக்களை அழைச்சிட்டு ஒரு போர்க்களத்துக்கு போகிறாங்க. தாயிஃப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் கலந்துக்கிறாங்க. இந்த போர்க்களத்தில் போருக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை அழைச்சி சொல்கிறாங்க, நாம் எல்லாம் திரும்ப மதீனாவுக்கு போயிடலாம், இன்றைக்கு போர் வேணாம், திரும்ப போயிடலாம் அப்படிங்கிறாங்க. போருக்காக கிளம்பி மதீனாவில் இருந்து கிளம்பி அந்த பகுதிக்கு வந்தாச்சு, முகாமிட்டாச்சு. ஆனால் நபிகள் நாயகம் திடீரென்று திரும்பி போகலான்னு சொல்கிறாங்களே, இல்லை நாங்கள் வரமாட்டோம், போர் புரிந்து தான் ஆகணும், போரே நடத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சகாபாக்கள். நபிகள் நாயகம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, வேணாப்பா போர், நம்ம திரும்ப போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, ஆலோசனையாக கேட்குறாங்க. அப்பொழுதும் அந்த தோழர்கள் ஏற்றுக்கல, இல்லை போர் நடத்தி தான் ஆகணும், போருக்கு போய் தான் ஆகணும், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போர் வேணான்லாம் திரும்ப எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் விட்டுறாங்க. போர்க்களம் நடைபெறுகிறது. கடுமையான இழப்புகள், அடிகள், எல்லாம் இரத்த காயத்தோடு வந்து நிற்கிறாங்க. கடுமையான நெருக்கடியாக இருக்குது போர். போர் முடிந்து இரவு நேரம் ஆகிற அளவுக்கு போர் நிப்பாட்டுற நேரம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சகாபாக்களை எல்லாம் கூட்டி நபிகள் நாயகம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் திரும்ப கேட்குறாங்க, இப்போ நம்ம மதீனாவுக்கு திரும்ப போயிடலாமான்னா உடனே சகாபாக்கள் எல்லாம் போகலாம் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், இந்த நேரத்தில் இதை செய்யாதீங்க, இங்கே போக வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருப்போம். நம்முடைய குழந்தைகளோ வீட்டிலேயோ யாரோ ஒருவர், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லியிருப்பார், பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருப்பார். ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடத்தில் கூட சொல்லியிருப்பார், நண்பர் கூப்பிட்றான்னு வேகமாக கிளம்பி போகிறீங்க, இப்போ போகாதீங்க, வேண்டாம் அப்படின்னு. அதே மீறி அந்த காரியத்தை செஞ்சு ஒரு விபத்தோட அல்லது ஏதாவது ஒரு காயத்தோட அல்லது அதில் எதையாவது போட்டு உடச்சிட்டு வந்து நின்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் தான் நேற்றே சொன்னல, நான் தான் சொன்னல, படித்து சொல்கிறேன்ல, கேட்கவே மாட்டியா, இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ கோபம் வரும். நபிகள் நாயகம் கூப்பிட்டு 2 முறை அறிவுரை சொல்கிறாங்க, போர்க்களம் வேண்டாம், திரும்ப போயிடலாம், போர் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் சகாபாக்கள் அங்கே போரில் ஈடுபட தான் வேணும், போகலாம் அப்படிங்கிறாங்க. போருக்கு போய் அதிகமான கை சேதம், நஷ்டம், காயம், அதோட திரும்ப வர்றாங்க. இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இப்போ போயிடலாமான்னா உடனே எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் ஆகிருப்போம், எவ்வளோ கோபத்துக்கு ஆளாயிருப்போம். எவ்வளோ தூரம் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ தூரம் சொன்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்ற நிலவி வரும்ல. இந்த சூழ்நிலையை ரசூல்லா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ரசூல்லா கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க அப்படின்னு அந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீமில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் காலையிலையும் சொன்ன வேணான்னு, அடுத்தும் சொன்ன வேணான்னு, போர்க்களத்தில் தான் போய் நிற்போம், நின்னீங்க, அடி வாங்கினீங்க, ரத்த காயத்தோடு வந்து நிற்கிறீங்க, சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கோவப்பட்டிருக்கணும் ரசூல்லா. ஆனால் சிரித்தாங்க. சிரிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க. அப்போவே சொன்ன கேட்கல, இப்போ வடி வாங்கிட்டு வந்துட்டியா, இப்போ சொன்ன உடனே தயாராகிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்புறம் திரும்ப வந்தாங்க போர்க்களத்தை விட்டு. இப்போ இப்படி ஒரு செய்தியை பார்க்குறோம். இந்த தருணத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் மனைவி சொல்லியிருப்பாங்க போக வேணான்னு, போயிட்டு கீழே வண்டியிலேருந்து விழுந்து எந்திரிச்சு வந்தால் அவ்வளோதான், அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே தாளித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம சொல்லி ஒரு விபரீதமாக நடந்துருச்சுன்னா எப்படி இருப்போம்? எப்படி இதை ரசூல்லா அணுகுறாங்க, எப்படி அவங்களால அந்த சூழலில் சிரிக்க முடிந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி இன்னொரு போர்க்களத்தில் கடுமையான உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எதிரி படையில் ஒரு நபர் பயங்கரமாக போர் புரிகிறார்.
உள்ளே பூந்து அவரை தடுத்து நிறுத்தவே முடியல. சகாபாக்களை உள்ளே பூந்து பயங்கரமாக வெட்டுறாரு, அப்படியே குத்துறாரு, முடியவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு போரில் இறங்கி வேலை செய்கிறாரு, பயங்கர வீரமாக போரிட்டு கொண்டு இருக்கிறாரு. சகாபாக்களால் ஈடு கொடுக்க முடியலை. நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, யாரா இவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழரை அழைத்து, சைதே அவரை ஏதாவது பண்ணுங்களேன், எப்படியாவது தடுத்து நிறுத்துங்களேன், ஏதாவது பண்ணுங்களேன்னு சொல்லும் பொழுது இவர் எடுத்து பார்க்குறாரு, அம்பு ஒன்றும் கையில் இல்லை, எல்லாம் தீந்துருச்சு. ஒரு முன்னையான அம்பு, முன் பகுதி வந்து உடைந்து முன்னைய கூர்மை இல்லாமல் முன்னையான அம்பு, அதை வச்சு அடித்தா அவருக்கு ஒன்றுமே ஆகாது, சாகையும் மாட்டார், காயமும் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரே ஒரு அம்பு தான் மிச்சம் இருக்குது, எதுவும் இல்லை. சரி பரவாயில்லன்னு எடுத்து அதை விடுறாரு. அங்கே வீரமாக ரொம்ப பேர் அடித்து வெட்டி வீரமாக போரிட்டு இருக்கிறவருடைய விழா பகுதியில் போய் அடித்து கீழே விழுந்துறாரு. அப்படி வாகனத்துலேருந்து குதிரையிலேருந்து அப்படி கீழே விழுந்து அவருடைய மறைவிடங்கள்லாம் தெரிகிற அளவு கீழே விழுந்து அப்படியே மல்லாக்க கிடக்கிறார். பார்த்த உடனே ரசூல்லா போர்க்களத்தில் சிரிக்கிறாங்க. அந்த செய்தியிலையும் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா, கடவாய்ப்பால் தெரிகிற அளவுக்கு ரசூல்லா சிரித்தாங்க. ஒரு போர்க்களம் எப்படிப்பட்ட சூழலாக இருந்திருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்கள். ஒரு போர்க்களத்தில் போய் நம்மளால் சிரிக்க முடியுமா? வீட்டில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளால் சிரிக்க முடியுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நம்முடைய குழந்தைகள் செய்த தவறை வந்து ஆசிரியர் கண்டிக்கும் பொழுது நம்மளால் சிரிக்க முடியுமா? நபிகள் நாயகம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னென்னத்தையும் வச்சு அடித்து பார்த்தாங்க, எப்படியோ தடுத்து பார்த்தாங்க, அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மொன்ன அம்பை தூக்கி எறிஞ்சு அது பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் பாரு. அப்படி ரசூல்லா சிரித்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ரசூல்லா பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் எப்படி இருக்குது அவ்வளோதான். அடுத்த நிமிடம் எப்படிப்பட்டது, நாளை எப்படிப்பட்டது, நாளை மறுநாள் எப்படிப்பட்டதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இந்த நிமிடம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பாக வச்சுருக்கான். அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால தான் அந்த தருணத்தில் சிரிக்க முடிந்தது. அது மாதிரி சில நேரங்களில் மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருப்பாங்க. ஒரு தடவை அது மாதிரி சொற்பொழிவு நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அல்லாஹ் அதை தருவான் இதை தருவான்னு அப்படியே மக்களுக்கு ஆர்வம் மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தியை சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் அவ்வளோ வசதி வாய்ப்பெலாம் கொடுக்கப்படும், கஷ்டப்பட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வந்துடுவான். சொர்க்கத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், கனி வகைகள், ஆறு, நினச்சதெல்லாம் கிடைக்கும்ல. ஒவ்வொருத்தங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஏராளமான அல்லாஹ் நியமித்திருப்பான். சொர்க்கத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நமக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட கால் அமைக்க விட ஒரு ஆள், கை அமைக்க விட இப்படி அப்படி ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை. இப்போ இதை சாப்பிடணும்னு நினச்சோன்னா உடனே வந்து முன்னாடி நிற்கும், அப்படி ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டான் சொர்க்கத்துக்குள்ள, வந்துட்டு எல்லாமே கிடைக்குது அவனுக்கு, சந்தோஷமாக இருக்கிறான். திடீர்னு பார்த்தா சோகமாயிடறான், சந்தோஷம் போயிடுச்சு. போயிட்டு அல்லாட்ட போய் முறையிடுறான், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் திருப்தியாக தெரில, நான் விவசாயம் செய்யணுங்க, நான் ஊரில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்ல, வேலை செஞ்சே பழகிடணும் உடம்பு, இங்கே வந்து சும்மாலாம் என்னால் இருக்க முடியாது, நான் விவசாயம் செய்யணும், அதுக்கு எனக்கு விதைகள் வேணும், அதுக்கான உபகரணம் வேணும், அதுக்கான சாதனங்கள் வேணும், நீ கொடு அல்லா அப்படின்னு அல்லாட்ட போய் பண்ணிடுறான். அப்போ உனக்கு என்னென்னத்தை கொடுத்துருக்கேன் நான், இங்கே ஊரில் தான் கஷ்டப்பட்டு தொலைஞ்சேன், காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இங்கேயும் வந்து நீ வேலை செய்யணுமா, நல்லா நிம்மதியாயிரு சந்தோஷமாயிருன்னு உன்னை விட்டா, இங்கேயும் வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு கேட்குறேன், எதுக்கு இல்லை, எனக்கு விவசாயம் செய்யணும், எனக்கு வேணும் அப்படின்னு அல்லாட்ட கேட்பான். உடனே அவனுக்கு வழங்கப்படும் விதைகள், அந்த உபகரணம்லாம் எல்லாம் கொடுப்பான். கொண்டு போய் நிலத்தை அப்படியே உழுவார், விதையை தூவார், சாயங்காலம் பார்த்தா முளைச்சி நிற்கும், அப்படியே கதிரெல்லாம் அப்படியே பயங்கரமாக நிற்கும். அதையும் விட மாட்டான், போய் அறுத்துக்கிட்டு இருப்பான், கதிரெல்லாம் அறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனை எதை கொண்டு திருப்திப்படுத்த முடியாதாட்டி இருக்குது, சொர்க்கங்கிறது எப்படிப்பட்டது, அதுக்குள்ளே போனால் போதும். அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம்லாம் நிறைய ரசூலா சொல்கிறாங்கல்ல, தவழ்ந்துலாம் எப்படியாவது போகணும்னு பார்ப்பாங்க. நரகத்தில் கிடக்கிற ஒருத்தர் சொல்லுவான், அந்த வாசல் வரை கொண்டு போய் விடு, அந்த செய்திலாம் நல்லா அழகாக இருக்கும், ரசூலா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்படி சொர்க்கத்துக்குள்ளே எப்படா போவோன்னு இருக்கிறவன் இவன் உள்ளே போயிட்டான். எல்லாமே கிடைக்கும் போது எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் விவசாயம் செஞ்சாகணும், வேத்து ஓடணும் அப்படின்னு. இப்போ எப்படி நம்ம பாஷையில் சொல்லணும்னா, நம்ம இப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒரு கடையில் இருப்போம், ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம், இப்படி இருக்கிறவங்கள அங்கே போயிட்டு எனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து இங்கே வியாபாரம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னால் சும்மாலாம் உட்கார முடியாது, நான் இந்த கடையில் வியாபாரத்தை பண்ணியே ஆகணும், எனக்கு இங்கே ஒரு கடை வேணும் அப்படின்னா, அந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணணும். அல்லாட்ட போய் முறையிடுறான், அல்லாவும் கொடுக்குறான், வியாபாரம் விவசாயம் பண்ணுறான். அப்புறம் அல்லாவே சொல்வதாக நபிகளாக சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனை எதை கொண்டு திருப்திப்படுத்த முடியாதாட்டி இருக்குது, இப்படி இருக்கிறானே அப்படின்னு. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு தோழர் எந்திரிக்கிறார். அதான் ஹைலைட்டு. ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், குறுக்க யாராவது பூந்து நம்மளை கலாச்சாரம் எப்படி இருக்கும், எவ்வளோ கோபம் ஆகும், எவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகும். உடனே ஒரு தோழர் எந்திரிச்சு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க, அவர் ஒரு வேளை அன்சாரிகளாக இருப்பாங்க, இல்லை முகாஜிர்களாக, மதினாவாசி இல்லை மக்காவாசி, அவங்க 2 பேரும் தான் விவசாயம் செய்கிறவங்க, எங்கள் ஊரில் விவசாயம்லாம் என்னென்ன தெரியாது, நாங்களாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறார்.
உடனே ரசூல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பையும் அந்த செய்தியிலேயே நபிகள் நாயகம் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஒருத்தர் குறுக்காட்டி அவருடைய கருத்தை சொல்லும் போல ரசூல்லா அப்படியே கலாச்சி சொல்கிறார், நாங்கள் இருக்க மாட்டோம். அது ஊமை தானே, விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்தை பண்ணுறேன்னு கேட்பாரு, வேற ஒரு வாணிபத்தை செய்கிறவர் அதை போய் கேட்பாரு, என்னால் முடியல, எனக்கு அதை தான் செஞ்சாகணும். நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி கடை வச்சுருக்க கடையை நான் வச்சு தான் இங்கே நடத்தி ஆகணும், எனக்கு ஏதாவது வச்சு கொடுன்னு கேட்பார். அவனுக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஊமைக்கு சொல்கிறாங்க, விவசாயம் பண்ணுறோம் விவசாயத்தை தான் கேட்பாங்கன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் விவசாயமே பண்ணதில்லை, எங்களுக்கு விவசாயம் என்னன்னு தெரியாது, கண்டிப்பாக எங்கள் குழுவாக இருக்காது, அது மதினாவாசியோ மக்காவாசியாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே ரசூல்லா சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தி கூட ஆரம்பத்துலேருந்து அப்படி நகைச்சுவையாக போனனால இடையில குறுக்காட்டினது கூட நம்ம பெருசாக தெரியாது. இன்னொரு தருணத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, சகாபாக்களுக்கு சொர்க்கத்தில் சில உணவுகள் வழங்கப்படும், அந்த உணவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் ஒரு விதமான ரொட்டியை கொடுப்பான். அந்த ரொட்டி என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ் மறுமை நாள் ஏற்பட்ட பிறகு பூமி அப்படியே எல்லாம் அழித்த பிறகு பூமி அப்படியே தட்டையாக்குவான். உருண்டையாக இருக்கல பூமி, அதை அப்படியே தட்டையாக்கி ஒரு சப்பாத்திக்கு மாவு வச்சுருக்குறாங்கல்ல, அப்படி உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் வளர்ப்பாங்க. அது மாதிரி பூமியை வளர்த்து ஒரு சப்பாத்தி ரொட்டியாக மாற்றி அதை உணவாக சொர்க்கவாசிக்கு கொடுப்பான்ல அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். கற்பனை செஞ்சு பாருங்கள், பூமியில் ஒரு சின்ன ஒரு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியில் பூமி எப்படிப்பட்டது? இது மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கிறது. பல மாவட்டங்கள் சேர்ந்து பல லட்சம் பேர் சேர்ந்து ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஒரு மாநிலத்துக்கே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் சேர்ந்து ஒரு நாடாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் பல கோடி பேர் இருக்கிறாங்க. இப்படி பல நாடுகள் சேர்ந்து ஒரு கண்டமாக இருக்கிறது. பல கண்டங்கள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் 3ல் 1 பகுதி தான் இருக்குது, மீது 2 பகுதி கடலாக இருக்கிறது. இப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இது, அதை எல்லாம் ரொட்டியாக மாற்றிட்டான், வளர்த்து அப்படியே பெருசாக்கிட்டானா. ஒரு சின்ன ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி உருட்டுறாங்க, அது பெரிய வட்டமாக வருது. அப்போ பூமியை இப்படி எல்லாம் மாற்றும் பொழுது பிரம்மாண்டமான ரொட்டியாக வரும்ல, அந்த ரொட்டியை கொண்டு போய் சொர்க்கவாசிக்கு கொடுப்பானா, அந்த சொர்க்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ என்னுடைய கை இருக்குது, இந்த கையில் ஒரு செல்ஃபோனை வைக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம், ஒரு டிவியை தூக்கிட்டு இந்த கைக்குள்ள அடைக்கணும் வைக்க முடியும்னா முடியாது, அதோடைய நிலப்பரப்பு வேணும்ல. அப்போ அந்த பூமியே ரொட்டியாக ஆக்கி சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னா, சொர்க்கம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அதில் கொடுத்துருவான். இதை ரசூல்லா அப்படியே விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு யூதர் வர்றார். யூதர் உங்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்குற உணவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரசூல்லா அரை மணி நேரமாக விளக்கம் கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம ஒரு சில விஷயங்களை யாருக்காவது சொல்லியிருப்போம், அது அப்படி இது இப்படின்னு பயங்கர இமேஜினேஷன் பண்ணி சொல்லி முடிச்சிருப்போம். அதிலே ஒருத்தர் குறுக்கிட்டு எழுந்திரிச்சு அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அதே விஷயத்தை நம்ம சொன்னதே திரும்ப சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ இரிட்டேட்டிங், எவ்வளோ. ரசூல்லா இவ்வளோ தூரம் சொல்லி முடித்த பிறகு ஒரு யூதர் வர்றாரு, அதே சபையில் அதே இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்கு சொர்க்கத்தில் வழங்குற உணவை பற்றி தெரியாது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. அல்லாஹ் அந்த இறைவன் பூமியை அப்படியே தட்டையாக்கி அதை ரொட்டியாக மாற்றி அதான் சொர்க்கவாசி கொடுப்பான். சொன்ன உடனே அட பாவி, இவ்வளோ நேரமாக இதைத்தானே சொன்னேன், திடீர்னு நம்ம புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்கிறேன், இதெல்லாம் அர்த்தம் பழசு அப்படின்னு சொல்லுவோம்ல. உடனே ரசூலா சிரிக்கிறாங்க, யூதர் முன்னாடியே சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சகாபாக்கள் சொல்கிறாங்க, பார்த்தியா கரெக்டாக சொல்லியிருக்கேன்ல நான், அவர் இதைத்தானே சொல்கிறாரு, இப்போ நானும் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இது மாதிரி நிறைய தருணங்களில் உபதேசம் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் யாராவது குறுக்கிட்டு பேசியிருப்பாங்க, அதை அவங்க கோபமாகவே படலை. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம், அல்லது கணவன் மனைவி சண்டையிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது குழந்தைகள் குறுக்கிட்டு ஏதாவது பேசினா உடனே உச்சத்துக்கு போயிடும், கோபம் வந்துடும். அது எப்படி நீ பேசலாம், பெரியவங்க பேசுகிற இடத்துல நீ எப்படா பேசலாம் அப்படின்னு வருதா? அப்படி ரசூல்லா எடுத்துக்கிட்டதே இல்லை. பல தருணங்களில் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சிறியவர்கள் எந்திரிச்சு சொல்லுவாங்க, அப்படி ரசூல்லா கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்குறோம். அது மாதிரி இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா நிகழ்வுலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், இருக்கிறத ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் அப்படின்னா நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் நிறைய தருணங்களை பார்க்க முடியும். உதாரணத்திற்கு கிராமப்புறங்கள் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மன்னர் இருந்தாராம், அவருக்கு எல்லாமே இருக்குது, மன்னர்னாவே போதும்ல, நாட்டில் எல்லா வளமும் அவரிடத்தில் இருக்கும், அவர் தான் தன்னுடைய குடிமக்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பணம் பொருளாதாரம் எல்லாமே இருக்குது, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை.
மகிழ்ச்சி இல்லை. நைட்டு போய் தலையை வச்சா தூக்கமே வராது. அவ்வளோ கவலைகள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறார். இதுக்கு என்ன தீர்வு? காசு பணம் இருக்குது, என்ன வேணாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு தேடி போய் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர் எல்லாத்தையும் அணுகிறாரு. ஒன்றும் தீர்வு கிடைக்கல. ஒரு அறிஞர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அறிஞரை தேடி போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அறிஞர், இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது, நான் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம். அதுக்கு நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும்? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன்கிட்ட யார் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அவனே ஒத்துக்கணும். என் வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் நல்லா நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்தில் அவருடைய சட்டையை வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதற்கு பிறகு மகிழ்ச்சியாக மாறிடும், உங்களுக்கு இந்த கவலையெல்லாம் இருக்காது அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு? படையை ஃபுல்லாக திரட்டி இங்கே போய் எப்படியாவது ஒருவரை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நம்ம பிரதேசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடணும், அவருடைய சட்டையாவது வாங்கிட்டு வந்துடணும். அதுதான் நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா திரும்ப வரக்கூடாது, வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன், கண்டிப்பாக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறார். இவங்களும் ஊராக போகிறானுங்க, எல்லா பகுதிக்கும் போகிறாங்க. யார் சந்தோஷமாக இருக்கிறா? பணக்காரரை பார்த்தா அவர் 1008 கஷ்டங்களை சொல்கிறாரு, காசு பணம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லைப்பா. சரி, ஏழையை போய் பார்த்தா சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் என்ன செய்யறது தெரியல, கவலையாக தான் உட்காந்துருக்கிறேன். வியாபாரியை கேட்டால் தொழில் என்ன ஆகுன்னு தெரில, நிறைய முதல்ல போட்டேன் அப்படின்னு அவர் புலம்புறாரு. சரி, வாங்குறவன்ட்ட போய் கேட்டால் வாங்குற பொருள் நல்லதா இல்லையா, வீட்டுக்காரம்மா கொண்டு போனால் இதை ஏன் வாங்கிட்டு வந்தேன் 48 கேள்வி கேட்கும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் புலம்புறாரு. யாரை கேட்டாலும் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னு இவங்களும் சல்லடை போட்டு தெரித்தாங்க. ஒருவேளை நம்ம யாரையும் கூட்டிகிட்டு போவாட்டா பிரச்சனை ஆயிருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் தேடி ஒரு நதியோரத்தில் வந்து ஓய்வு எடுக்கலான்னு உட்கார்ந்துருக்குறாங்க. மன்னரை எப்படி போய் பார்க்குறது? ஒருத்தம் கூட கிடைக்கல. நம்மளிடத்துல யார்கிட்டையுமே சந்தோஷம் இல்லை. இவன் தேடி வந்திருக்கான்ல, ஒரு ஆளை பிடிச்சிட்டு போலைன்னா நம்ம தலை போயிடும் அப்படிங்கிறனால இவனுக்கு 1008 கவலை. எனக்கே சந்தோஷம் இருக்குன்னு அவனு போய் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. யாருமே கிடைக்கல. கடைசியாக ஒரு நதி ஓரத்தில் போய் நிற்கும் பொழுது ஒருத்தன் நல்லா சந்தோஷமாக தூரத்தில் பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கேட்குது. யாராவது இந்நேரத்தில் இவ்வளோ சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருக்கானே, அவனை போய் பார்க்கலான்னு போகிறாங்க. அலங்கோலமான ஒரு வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்கிறான், மழை தண்ணி உள்ள வராத அளவுக்கு. அதுக்குள்ளே ஒருத்தன் நல்ல சந்தோஷமாக கத்திக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவன்கிட்ட போய், என்னடா இந்நேரத்தில் இந்த ராத்திரியில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, உனக்கு எந்த கவலையும் இல்லை? எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு சந்தோஷம் தான், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு. சரி, உன் சட்டையை கொடு. அதெல்லாம் தர முடியாது. இல்லைடா, மன்னருக்கு கொடுக்கணும், நீ சட்டையை கொடுத்தா அவனு. இல்லை, என்னால் தர முடியாது அப்படின்னு அவனை தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. நம்ம பிரதேசம் ஃபுல்லாக தேடணும், ஒருத்தன் கூட சிக்கலை, சந்தோஷமாக இருக்கிறவன், மகிழ்ச்சியாக இருக்கிறவன், இவன் ஒருத்தன் தான் கிடச்சான். இவன்கிட்ட சட்டையை கேட்டால் தரமாட்டேங்கிறான், அரசே நீங்களே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அவன் கூப்பிட்டு, உனக்கு என்ன தான் வேணும் சொல்லுப்பா, காசு பணம் எவ்வளோ வேணாலும் தர்றேன், அரண்மனையில் ஒரு பகுதி வேணாலும் தர்றேன், நாட்டில் ஒரு பிரதேசம் வேணாலும் தர்றேன், எனக்கு இந்த சட்டையை மட்டும் கொடு. இல்லை, என்னால் தர முடியாது. ஏன் தாண்டா தரமாட்டேங்கிற அப்படின்னா, என்கிட்ட சட்டையே இல்லை அப்படிங்கிற பிறகு தான் அவருக்கு, மன்னருக்கு புரிஞ்சிருக்குது. மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வரக்கூடியது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பாமரணத்திலிருந்து புரிந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதான் யதார்த்தம். இன்றைக்கி இந்த நிமிடத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நல்லா வச்சுருக்கிறான், சந்தோஷமாக வச்சுருக்கிறான். சக மனிதர்களை விட, நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்பவர்களை விட என்னை சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் உணவுக்கு வழி இல்லாமல் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே யூனிசெஃப் கணக்கெடுத்து சொல்கிறான், லட்சக்கணக்கான பேர் ஒரு வருடத்தில் உணவுக்கு வழி இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த நிமிடத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல், நிம்மதியாக உறங்குவதற்கு வழி இல்லாமல், தலையில் குண்டை போட்டுருவானா, மாடி இடிஞ்சு விழுந்துருமா என்ற பயத்தில் வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு வச்சுருக்கிறான், சிறப்பாக வச்சுருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நன்றி உரியவர்களாகவும் இந்த நிமிடத்தை சிறப்பானதாக எடுத்துக்கணும். அப்படி தான் ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதனால தான் சிறப்பாக இருந்ததுன்னு பார்க்கணும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஒரு தருணத்தில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. 2 டீமாக இருப்பாங்க ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள். ஒரு டீம் இங்கிட்டு, இன்னொரு டீம். இவங்களுக்கு அவங்கள கண்டா ஆகாது, அவங்களுக்கு இவங்களை கண்டா ஆகாது. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நம்ம டீமோடு தான் இருக்கணும், நம்ம கூட தான் அதிக நேரம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இந்த தேன் சம்பவம்லாம் இருக்கும், அது மாதிரி இருப்பாங்க. ஒரு தருணத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு எதிராக நிற்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு, எங்களுக்கு நீங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற காசு பத்தாது, இதை வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியாது. இது எல்லா வீட்லேயும் உள்ள பிரச்சனை தானே.
இப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலா சொல்லி பார்க்குறாங்க, எனக்கு நிறைய இருக்குது, அல்லாவுடைய தூதர், நான் போர்க்களத்துக்கு போகணும், நாட்டுடைய ஜனாதிபதி, அதையும் மீறி தான் நான் அந்த வியாபாரம்லாம் செஞ்சு அதில் வர்ற பொருளாதாரத்தை வச்சு தான் அவங்களை இது பண்ணணும், எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. கடைசியாக நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு என்ன தீர்வு, இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே, எல்லோரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு யார் கூடயும் பேச மாட்டேன், ரசூலா போய் ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க. ஒரு மாதத்துக்கு யார்ட்டையும் பேச மாட்டேன்னு போயிடறாங்க. கொஞ்சம் நாளாகுது, தகவல் வெளியே வருது, ரசூல்லா மனைவிமார்கள் யாரு கூடயும் பேசலை, கோபத்தில் இருக்காங்க. அது அப்படியே நாளடைவில் எப்படி போகுதுன்னா, ரசூல்லா எல்லா மனைவிமார்களையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க, தலா கூப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் யாரையும் பார்க்க மாட்டேப்பா, யாரு கூடயும் பேச மாட்டேப்பான்னு உட்காந்துருக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, வந்து நபிகள் நாயகத்துடைய உதவியாளர்கிட்ட கேட்குறாங்க, நான் போய் அவங்கள சந்திக்கணும், எனக்கு அனுமதி கொடுங்க. ஒரு கட்டத்தில் எப்படி ஆகுதுன்னா, எல்லாம் உட்காந்து அப்படியே கவலையில் உட்காந்துருக்காங்க சகாபாக்களா, ரசூல்லா எல்லா மனைவிமாரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி எல்லாம் கவலையோடு உட்காந்துருக்காங்க மதீனால. உமர் ரலியல்லாஹு கவலை தாங்க முடியல, எந்திரிச்சு போகிறாங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும்னு. இல்லை போய் கேட்குறாங்க, அனுமதி தரலை அப்படின்னு சொன்னபோது திரும்ப போய் உட்கார்றாங்க சபையில். மறுபடியும் அதே மயான அமைதி, மறுபடியும் எந்திரிச்சு போகிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும், எனக்கு அனுமதி கேளுங்கன்னு போய் கேட்குறாங்க, அனுமதி கொடுக்கப்படலை. திரும்ப வந்து உட்கார்றாங்க, உமர் ரலியல்லாஹுனால உட்கார முடியல, இருப்பு கொள்ளலை, திரும்ப எந்திரிச்சு போகிறாங்க, நீங்கள் எப்படியாவது கேட்டு எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு. அப்புறம் ரசூலா அனுமதி கொடுக்குறாங்க, உமர் ரலியல்லாஹு போய் பார்க்குறாங்க. அந்த செய்தியில் தான் தொடர்ச்சியாக வரும். அவங்க போய் ரசூலா தங்கியிருக்க இடத்த பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்களுடைய பாய், தண்ணி குடிக்கிற பாத்திரம், இதெல்லாம் பார்க்குறாங்க, முதுகுலையெல்லாம் அப்படி அச்சு பதிஞ்சு போயிருக்குது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு அழுகிறாங்க. அந்த சம்பவம் நீண்ட ஹதீஸ். அழுது விட்டு நபிகள் நாயகத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் உங்களுடைய மனைவியெல்லாம் விவாகரத்து செஞ்சிட்டீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க, ஒருவேளை அப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரசூலா இல்லை அப்படிங்கிற மாத்திரம் சொல்கிறாங்க. ரசூலா அப்படி கொஞ்சம் கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய மகள் நபிகள் நாயகத்துடைய ஒரு மனைவி, அவங்க ஏதாவது பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்கள கண்டிக்கிறேன், அவங்க உங்களுக்கு ஏதாவது நோவினை ஏற்படுத்தியிருந்தால் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், கண்டிப்பேன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலா அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு ரசூல்லாட்ட திரும்ப சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு காலத்தில் நாங்கள் மக்கால இருக்கும்போது நாங்கள் நில்லுன்னா நிற்பாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாலாம் நடனா நடப்பாங்க, மறுவத்தை பேச மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. எப்போ நாங்கள் மதீனாவுக்கு வந்தோமோ, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாயாடியாக இருக்கிறாங்க. கணவர் சொன்னால் நான் ஏன் இங்கே நிற்கணும், நான் அங்கே தான் நிற்பேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க இங்கே உள்ளவங்க. இவங்களை பார்த்துட்டு எங்கள் மனைவிமார்கள் இப்படி கெட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ரசூல்லா, நீங்கள் சொன்னால் மட்டும் இப்படி இப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கில் சொல்கிறார். நாங்கள் சொன்னாலும் எங்கள் மனைவிமார்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, காரணம் மதீனால வந்து இந்த பொம்பளைங்களை பார்க்குறாங்க, இவங்களை பார்த்துட்டு இவங்களும் கெட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஒரு மாத காலமாக மனைவிமார்கள்ட்ட பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு கோபத்தில் போய் உட்காந்துருக்குறாங்க, கவலையில் உட்காந்துருக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பொம்பளைங்களை பார்த்து எங்கள் பொம்பளையும் கெட்டு போச்சு, அந்த வார்த்தை ரசூல்லா அப்படியே விழுந்து சிரித்தார்கள் அப்படின்னு செய்தியில் பார்க்குறோம். அவ்வளோதான் வாழ்க்கை. எவ்வளோ விரக்தி, எவ்வளோ கவலை, எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த நிமிடத்தில் வரக்கூடிய விஷயம், இந்த நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, ரசிக்கக்கூடியதாக இருந்தால் அதை ரசிக்கத்தான் வேண்டும், அதை அனுபவிக்கத்தான் வேண்டும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த செய்தியில் இன்னும் தொடர்ச்சியாக வரும். ரசூலா அப்புறம் சரி போது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அல்லாஹ் ஒரு தீர்வு ஏற்படுத்துகிறான். வந்துடுறாங்க, மனைவிமார்கள்ட்ட பேசிடுறாங்க. இல்லை சகஜமான பிறகு அண்ணே ஆயிஷா பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, போனால் போகுதுன்னு ரசூலா மன்னிச்சு விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு மாதம் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்குறாங்க. சரி போகுதுன்னு மன்னிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு அண்ணே ஆயிஷா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மாதம் பேச மாட்டேன்னு போனீங்க, 29 நாள் தான் ஆகிருக்குது, 30 நாள் ஆகலையே, வந்துட்டீங்களே, சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு. எவ்வளோ குசும்பாக இருக்கும். அவன் வீட்டில் கோச்சிட்டு போகிறான், இன்றைக்கி பூரா வீட்டு பக்கமே வரமாட்டேன், நீ வேணாவே வேணாம் அப்படி இப்படி சண்டையை போட்டு போயிட்டோம். போய் டீ கடையில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு, எங்கே இதை விட்டால் வேறு எங்கே இருக்குது நமக்கு, திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம். வந்தோன்னு ஒரு நாள் வரமாட்டேன்னு போனீங்க, 2 மணி நேரம் கூட அவ்வளோ வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த சண்டை ஸ்டார்ட் ஆயிரும்ல, எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. ரசூலா சொல்கிறாங்க, சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, மாதம் என்பது 30 இருக்குது, 29 இருக்கிறது, இந்த மாதம் 29ஓடு முடிஞ்சு, 30 நாள் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் எடுத்ததுனால்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, எந்த நிமிடம் வேணாலும் ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து போருக்காக கிளம்பி வந்துடலாம், இந்த நிமிஷம் தயாராக இருக்கணும். கஷ்டங்கள் நிலவி கிடந்தாலும் நபிகள் நாயகம் எல்லா நிலையிலும் சிரித்தார்கள், மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்.
போர்க்களத்துக்கு போகும்போது கூட விளையாண்டுக்கிட்டே போவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். சகாபாக்களோட விளையாண்டுக்கிட்டே போவாங்க. போயிட்டு வரும்பொழுதும் அடி வாங்கி துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வரும்போதும் விளையாண்டுக்கிட்டே வருவாங்க, சிரித்துக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். எப்படி உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாங்கன்னா, எல்லாம் இந்த நிமிடத்தில் நமக்கு செய்திருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க, அல்லாஹ் மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையும் சரியாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி மறக்க மாட்டார், அல்லாஹ் திருப்பி செலுத்துவான். அல்லாஹ்வுடைய நன்றி என்பது நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி. இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், எனவே என்னை நினையுங்கள், நானும் உங்களை நினைக்கிறேன். நீங்க எப்பெல்லாம் என்னை நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நானும் உங்களை நினைக்கிறேன். எனக்கு நன்றி செலுத்த மறக்காதீங்க, எனக்கே நன்றி செலுத்துங்க, மறந்து விடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றேன். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எந்த மகிழ்ச்சி வந்தாலும் சரி, உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சுஜூதுல விழுந்துருவாங்க, போய் தொழுதுருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை, ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு ஆக்கிய புரிய வேண்டும். இன்னொரு வாய்ப்பு கிடந்து அதை தொடராக நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் இதோட நம்முடைய ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் குடும்பத்தவரோடு சுவனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நல்ல வாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கிய வாங்க என்று பார்த்துட்டு ஜும்மாவை நிறைவு செய்யும்.